அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த ரைஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மகாஜனபதா ஆன நம்ம மகதா, அந்த மகாஜனபதா எப்படி வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, எப்படியெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மகாஜனபதாச அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுமைக்குள்ள வந்துச்சு, எடுத்துட்டு வந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மகதாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு இம்பார்ட்டன்டான எம்பையர், நந்தாவோடைய எம்பையருக்கு அப்புறமா மகதாவுடைய அடுத்த இம்பார்ட்டன்டான எம்பையரான மௌரியன் எம்பையரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மௌரியன் எம்பையர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுலயும் ரொம்ப குறிப்பா எந்த எம்பரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும். அசோகா த கிரேட். ஓகேங்களா? அவரை பத்தி இன் டீடைல்டா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரெடிசஸரான சந்திரகுப்த மௌரியாவையும் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மௌரியா, அதுக்கப்புறமா வந்து அசோகா. சோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அசோகருக்கு அப்புறம் எப்படி வந்து அந்த மௌரிய சாம்ராஜ்யம், ஓகேங்களா, அது எப்படி வந்து அழிஞ்சது, இல்ல அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மௌரியன் ஏஜ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள் யாரு அப்படின்னா வந்து நம்ம சந்திரகுப்த மௌரியா தான். எந்தெந்த சோர்ஸ்ல இவரை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இவரோட ஆட்சியை பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இம்பார்ட்டன்டான கண்டெம்பரரி சோர்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அதுல இம்பார்ட்டன்டான சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெகஸ்தனிஸ் அவர்கள் எழுதின இண்டிகா. ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டெம்பரரி சோர்ஸ். ஏன்னா மெகஸ்தனிஸ் வந்து சந்திரகுப்த மௌரியருடைய அந்த அவருடைய தர்பாருக்குள்ளேயே உட்காந்து அதுக்கப்புறமா வந்து அந்த நடப்பு நிகழ்வுகளை வந்து அப்படியே எழுதினவர். ஓகேங்களா? சோ அதனால அவருடைய சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ். அது லிட்டரரி சோர்ஸ், ரெண்டு லிட்டரரி சோர்ஸ் இருக்கு. செகண்ட் என்ன லிட்டரரி சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாணக்கியா எழுதின அர்த்த சாஸ்திரா. ஓகேங்களா? இது ரெண்டு இம்பார்ட்டன்டான சோர்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியருடைய அந்த காலகட்டத்தை சொல்லுது. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து சந்திரகுப்த மௌரியாவுடைய சோசியல், பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக் அந்த விஷயங்களை நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. ஓகேங்களா? சோ இந்த சாணக்கியா வந்து எப்படி சந்திரகுப்த மௌரியரை அவருடைய அரியணைக்கு அமர்த்த பயன்பட்டாரு அப்படிங்கிற புக் வந்து முத்ர ராட்சசா அப்படின்னு சொல்லுவாங்க. முத்ர ராட்சசா அப்படிங்கிற இந்த புக்ல வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷாகதத்தா. ஆனா இவர் வந்து இவருடைய கண்டெம்பரரியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் குப்தர்களுக்கு அப்புறம் வாழ்ந்தவர். ஓகேங்களா? சோ செகண்டரி இன்ஃபர்மேஷனை வச்சு இவர் வந்து அந்த இதை எழுதியிருக்காரு. இந்த முத்ர ராட்சசாங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸ் ரிங். ஓகேங்களா? மினிஸ்டர்ஸ் ரிங். ஓகே, இதுலதான் வந்து அவரு சந்திரகுப்த மௌரியா வச்சு சாணக்கியா வந்து எவ்வளவு அழகா கடைசி நந்தரான தனநந்தாவை எப்படி வந்து வீழ்த்துறாரு அப்படிங்கிறத வந்து இந்த மெக்கனைசேஷன்ஸ், என்னென்ன மெக்கனைசேஷன்ஸ் பயன்படுத்துறாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த முத்ர ராட்சசால தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மௌரியா அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குங்க. ஓகேங்களா? எப்படி வந்து இது வந்துச்சு மௌரியா அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியாவுடைய ஆரிஜின் என்ன? ஒரு சில பேர் பிராமணிக்கல் ட்ரெடிஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முரா அப்படிங்கிற ஒரு சூத்ரா உமனுக்கு பிறந்தவர் தான் வந்து சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திஸ்ட் ட்ரெடிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திஸ்ட் ட்ரெடிஷன்ல அவர் வந்து ஒரு லிட்டில் ரிபப்ளிக் ராயல் ஃபேமிலி. ஓகேங்களா? ஒரு ராயல் லீனியேஜ் தான் அவரு, ஆனா வந்து ரிபப்ளிகன் இதுவோடைய லீனியேஜ். ஓகேங்களா? எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்பாலி வனா அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ரிபப்ளிக்கோடைய ஒரு ராயல் லீனியேஜோடைய ஒரு பிரின்ஸா இருந்திருப்பாரு. தனநந்தருடைய காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிகமான வரி சுமையை வந்து மக்கள் கிட்ட வந்து செலுத்துறாரு. அதனால வந்து மக்கள் வந்து கொதிப்பு நிலையில இருக்காங்க. இந்த விஷயங்களை பயன்படுத்தி அழகா அவர் வந்து சாணக்கியரோட ஹெல்ப்போட அவரு அரியணைக்கு தனநந்தாவை வீழ்த்திட்டு வராரு அப்படிங்கிறது தான்
நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரகுப்த மௌரியா வந்து அவரு வாஸ் அ கம்ப்ளீட் ஆட்டோகிராட்டிக். ஓகேங்களா, ஆட்டோகிராட்டா இருந்திருக்காரு. ஆட்டோகிராட்னா எல்லா பவர்ஸையுமே வந்து தனக்குள்ள குவிச்சுக்கிட்டாரு அவர். ஓகேங்களா, பவர்ஸையுமே வந்து சென்ட்ரலைஸ்டு பண்றாரு. ஓகேங்களா, தனக்குள்ள வந்து குவிச்சுக்கிறார் எல்லா பவர்ஸையும். இது எதுல இருந்து நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த மெகஸ்தனிஸ் எழுதக்கூடிய இண்டிகால இருந்தும் நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் தெரியுது. அவர் என்னென்ன மாதிரியான எம்பையர் பில்டிங் பண்ணாரு அப்படின்னா, வார்ஸ் நிறைய வந்து போட்டிருக்காரு. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான வார் யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டருடைய ஜெனரல் அப்படின்னு கருதப்படக்கூடிய செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படிங்கிறவரோட வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரு சண்டைகள் போட்டிருக்காரு. ஓகேங்களா, அவரு செலுக்கஸ் நிக்கேட்டர் வந்து எங்க ஆட்சி பண்றாரு அப்படின்னா, வெஸ்ட் பேங்க் ஆஃப் இண்டஸ்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆப்கானிஸ்தான், பாக்டீரியா இந்த மாதிரியான ஏரியாக்களை அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் சந்திரகுப்த மௌரியாவுக்கும் சண்டை வருது. அதுல பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா வந்து வின் பண்ணிருக்காரு. ஆனா அந்த பேட்டில் வந்து ஒரு டிசிசிவ் பேட்டிலா இல்ல. எப்படி நமக்கு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரீட்டி மூலமா தான் வந்து இதை செட்டில் பண்ணிருக்காங்க. அப்ப ட்ரீட்டி மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சந்திரகுப்த மௌரியா செலுக்கஸ் நிக்கேட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 எலிபென்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, சந்திரகுப்த மௌரியாவுக்கு வந்து செலுக்கஸ் நிக்கேட்டர் என்ன கொடுத்தாரு அப்படின்னா வந்து இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான ஏரியாக்களை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய பெண்ணையும் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, இன் மேரேஜ் அவரோட பெண்ணையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம செலுக்கஸ் நிக்கேட்டர் தான் மெகஸ்தனிஸை வந்து அவருடைய தர்பாருக்கும் அமைச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அப்படிதான் தெரிய வருது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், சந்திரகுப்த மௌரியர் பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கேபிட்டல். ஓகேங்களா, அந்த கேபிட்டலை வந்து அழகா வந்து யாரு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெகஸ்தனிஸ் வந்து அவருடைய இண்டிகாங்கிற அந்த புக்ல சொல்லியிருக்காரு. இண்டிகாங்கிற புக்கு அன்பார்ச்சுனேட்லி அவர் எழுதின வடிவுல இல்ல. ஓகேங்களா, இண்டிகாங்கிற புக்க பல கிரீக் ஆத்தர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி சில விஷயங்களை எழுதியிருக்காங்க. அத ஒன்னா தொகுத்தாதான் நமக்கு இண்டிகாங்கிற புக்கே கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ மெகஸ்தனிஸ் என்னென்னலாம் அந்த கேபிட்டலை பத்தி சொல்லியிருக்காருன்னா, பாட்டலிபுத்ரா அப்படிங்கிற கேபிட்டலை அவர் வந்து போலிபுத்ரா அப்படிங்கிறாரு. ஓகேங்களா, போலிபுத்ராங்கிறது தான் பாட்டலிபுத்ரா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் அந்த மாதிரி இருக்கும். சந்திரகுப்த மௌரியாவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரோ கோட்டஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவருடைய பையனான பிந்துசாரரை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்ரிட்டோ கோட்டஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அம்ரிட்டோ கோட்டஸ், இவர் சாண்ட்ரோ கோட்டஸ்ங்கிறத வச்சுதான் சந்திரகுப்தா மௌரியா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா, சோ இந்த போலிபுத்ரா பாத்தீங்க அப்படின்னா, பாட்டலிபுத்ரா வந்து இட் இஸ் அ சிட்டி பேஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம மௌரியன் எம்பையர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டி பேஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்தது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிட்டி பேஸ்ட்ல வந்து சென்ட்ரலைஸ்டா இருந்துச்சு. அப்போ இவங்களை ரூல் பண்ணது ரொம்ப சென்ட்ரலைஸ்டு பவரா வந்து நம்மளுடைய கிங் இருந்தார். ஓகேங்களா, ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியா மாதிரியான ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு நாட்டுல, ஓகேங்களா, அதுவும் கிட்டத்தட்ட மௌரியன் ஏஜ்ல எவ்வளவு பறந்து விரிஞ்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைடு ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த சைடு கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து புடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட மகதன் எம்பையர் அவந்தி வரைக்கும் இருந்தது, சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் இருந்தது டியூரிங் சந்திரகுப்தா பீரியட். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிந்துசாரர் அவருடைய பையன் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழகம், அந்த ஆந்திரா, கர்நாடகா வரைக்கும் பிடிச்சிடுறாரு. அப்போ அது எப்படி மாறுது பிந்துசாரர் பீரியட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராவின்சஸா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ 4 ப்ராவின்சஸா இருந்தது. பாட்டலிபுத்ராவை தாண்டி 4 இம்பார்ட்டன்ட் ப்ராவின்சஸா வந்து மௌரியன் எம்பையர் வந்து பிரியுதுங்க. அது என்னென்ன இம்பார்ட்டன்டான ப்ராவின்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல மேல வந்து தக்சிலா பஞ்சாப்ல இருக்கு. ஓகேங்களா, தக்சிலா பஞ்சாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்வர்ணகிரி இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே இது கர்நாடகா, அதுக்கப்புறமா வந்து ஆந்திரா பகுதிகளை ஸ்வர்ணகிரின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து உஜ்ஜைன், அவந்தியோடைய அந்த ஏரியாஸ், ஓகேங்களா, அதை வந்து உஜ்ஜைன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மால்வா பிளாட்டூ, அதுக்கப்புறமா வந்து சைட்ல இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய ராஜஸ்தான், இதெல்லாம் ஒரு சைட்ல, அதை வந்து உஜ்ஜைனு கீழே கொண்டு வராங்க.
அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சைட்ல இருக்கக்கூடிய தொஷாலி அப்படிங்கிற ஏரியா. இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒடிசா இருக்கக்கூடிய இடங்களை தொஷாலி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 4 இம்பார்ட்டன்டான இதுவை யார் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் தான் ரூல் பண்ணுவாங்க. கவர்னர்ஸ், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து குமாரா அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னர்ஸோட பேர் வந்து இந்த ப்ராவின்சஸை கவர்னர்ஸ் ரூல் பண்ணுவாங்க. அவங்களோட பேர் வந்து குமாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாணக்கியருடைய அந்த அஸ்தசாஸ்திரம் படி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து டாக்ஸ போட்டிருக்காங்க. டாக்ஸ வந்து அப்படி போட்டு குவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்துலயுமே வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு நியூ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து வெர்ஜின் ஃபீல்ட ஒரு கல்டிவபிள் ஃபீல்டா வந்து மாத்திருக்காங்க. கல்டிவபிள் ஃபீல்டா எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are giving incentives. என்ன மாதிரியான இன்சென்டிவ்ஸ்? சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்ஸ் சொல்லி தராங்க, எப்படியெல்லாம் வந்து அதை மாத்தலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸை சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து டாக்ஸேஷன்லயும் வந்து ரிலாக்ஸேஷன் பண்றாங்க டாக்ஸேஷனை. ஓகேங்களா? எப்படி ரிலாக்ஸேஷன் பண்றாங்க? இப்போ ஒரு நல்ல விளையிற ஒரு அக்ரிகல்ச்சர் பூமினா அதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1/4 வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க டாக்ஸ். ஓகேங்களா? அதே வந்து இதுனா கொஞ்சம் தளர்த்திருக்காங்க. சிலதுக்கு வந்து 0 டாக்ஸேஷன் போட்டிருக்காங்க ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸஸை ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் அந்த எக்கனாமிக் ஃபீல்ட்லயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான செயல்களை செஞ்சிருக்காங்க. ஓகே, எக்கனாமிக் ஃபீல்ட வேற என்னென்னலாம் இம்பார்ட்டன்டான புரட்சிகளை இந்த மௌரியன் பீரியட்ல செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அஃபீஷியல்ஸை வந்து உருவாக்குறாங்க. 20 அஃபீஷியல்ஸ். அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தியக்ஷாஸ்ன்னு சொல்லுவாங்க. அத்தியக்ஷாஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுங்கம் வாங்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க பேர் வந்து சுல்க அத்தியக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்க அத்தியக்ஷா, சுங்கம் சுல்க. ஓகேங்களா? இதுவே வந்து நிலவரி வாங்குறாங்க அப்படின்னா வந்து சீத்த அத்தியக்ஷா. ஓகேங்களா? சீத்த அத்தியக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய அத்தியக்ஷாஸ் இருந்திருக்காங்க ஃபார் டாக்ஸ் கலெக்ஷனுக்கு மட்டுமே. ஓகேங்களா? இவங்களை வந்து இந்த மாடர்ன் பீரியட்ல செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸா நம்ம வந்து கருதலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருவூரங்களை ட்ரெஷரி அந்த அசஸ் பண்றதுக்கு, ஓகேங்களா, டாக்ஸேஷனுக்கு வந்து பண்ணணும்னா அசஸ் பண்ணணும் பாத்தீங்களா? அப்ப அசஸ்மெண்ட் பண்றதுக்கும் அதை வந்து கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு கேட்டகரி ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமரஹட்டா. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து காப்பாத்துற ட்ரெஷரியில வந்து கொண்டு போய் சேர்க்கறது, அந்த ட்ரெஷரிய பாதுகாக்கிறது, அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாணி தட்டா. ஓகேங்களா? சாணி தட்டா. ஓகே, இது இம்பார்ட்டன்டான ஒரு பதவியா இருந்திருக்கு. இதுல 2 பேர்ல யாரு செய்யற தப்பு வந்து ரொம்ப பெரிய தப்பா இருக்கு கருதப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட்டும் கலெக்ட் பண்றவருடைய தப்பு தான் வந்து பெரிய தப்பாகவும், இவரோட பனிஷ்மெண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பனிஷ்மெண்டாகவும் இருக்கு, பெரிய அதிகப்படியான பனிஷ்மெண்டா இருக்கு. ஓகேங்களா? இப்ப பனிஷ்மெண்ட்னு சொல்லும்போது தான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியலுக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியலுக்குமே வந்து நிறைய ஆபீசர்ஸை வந்து நியமிச்சிருக்காங்க. ஜுடிஷியல் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்றதுக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் பீரியட்ல வந்து ராஜுகாஸ் அப்படிங்கிறவங்களை வந்து நியமிச்சிருக்காரு அசோகர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து தண்டக சோதனா அப்படிங்கிற ஒருத்தரையுமே வந்து நியமிச்சிருக்காரு. தண்டக சோதனா என்ன பண்ணுவாரு? தண்டனை கொடுக்கிறவர் அவர் தான். தண்டன சோதனா. ஓகேங்களா? தண்டக சோதனா, தண்டனை கொடுக்கிறவரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிமினல் லாஸுக்கு வந்து பனிஷ் பண்றாரு. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வருது. ஓகே, சோ கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூரோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்திருக்காங்க மௌரியன் காலத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து சந்திரகுப்த மௌரியருக்கு வந்தோம் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருடைய கடைசி காலம் அப்படிங்கிறது அவரு கிட்டத்தட்ட வந்து ஜெயின மதத்துக்கு வந்து மாறுறாரு. ஜெயின மதத்துக்கு மாறி அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரவணபெலகுலாவுக்கு போயிட்டு கடைசியா வந்து சல்லேகனா பிராக்டிஸ் பண்ணி இறக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு இருக்கு. அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிஷ்ட பர்வன் அப்படிங்கிற அந்த புக்ல
ஏமச்சந்திர சூரி அப்படிங்கிற ஒரு ஜெயின் வந்து இந்த பதிவு வந்து சொல்றாரு. ஓகேங்களா, அவருடைய மகனான பிந்துசாரருக்கு அவர் அந்த பதவியை கொடுத்துட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரவணபெலால போயிட்டு ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. ஓகே, சல்லேகனா பிராக்டிஸ் பண்ணி தான் வந்து சாகுறாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த புக்ல இருந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பிந்துசாரர் வராரு. பிந்துசாரர் பத்தி அதிகமான குறிப்புகள் இல்ல. டிபெட்டியன் மாங்க் தாராநாத் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பிந்துசாரரை பத்தி முதல்ல வந்து நோட் பண்ணி சொல்றாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த இம்பார்ட்டன்டான ரூலரான அசோகா நமக்கு வராரு. ஓகேங்களா, அசோகா நமக்கு வராரு. அசோகர் வந்து கிட்டத்தட்ட வந்து பிந்துசாரர் வந்து எப்ப இறக்குறாருன்னா 272 பிசில இறக்குறாரு. ஓகேங்களா, ஆனா அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் சிவில் வார் நடக்குது. சிவில் வார். ஓகேங்களா, அப்ப அசோகருடைய காலகட்டம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 268வது காலகட்டத்துல தான் வருது. அவரு எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் இருக்காருன்னா 232 வரைக்கும் இருக்காரு. ஓகேங்களா, 32 பிசி வரைக்கும் அவர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. நான் மத்த யாருக்குமே வந்து இந்த ஏஜ் இந்த இது போடல. அப்போ இவருக்கு மட்டுமாச்சும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர் தான் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு. இந்த கவர்னன்ஸோடைய முன்னோடியா வந்து அசோகரோட காலகட்டத்தை நம்ம இம்பார்ட்டண்டா சொல்லலாம். ஓகேங்களா, ஆனா அவர் முதல்ல இருந்தே வந்து ரொம்ப கரெக்டான ரூலரா இல்லைன்னா வந்து ஒரு பேரண்ட் மாதிரியான ஒரு பாவிக்கக்கூடிய தன்னுடைய பிரஜைகளை ஒரு பேரண்டியல் கைடன்ஸோட பாவிக்கக்கூடிய ஒரு ரூலரா இருந்திருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. முதல்ல எல்லா கிங்ஸை போல அவருமே வந்து ஒரு அக்ரஸிவான ரூலரா, ஓகேங்களா, ஒரு இம்பீரியலிஸ்டிக்கான ரூலரா அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. அதுக்கான மிகப்பெரிய சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய 8வது வருஷத்துல அவர் போட்ட கலிங்க வார் வந்து அவரோட 8வது வருஷத்துல அவர் போடுறாரு. ஓகேங்களா, ஆனா அதுல மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து அவர் வந்து பாக்குறாரு. மனித இழப்புகளை, பொருள் இழப்புகளை அவர் வந்து பாக்குறாரு. மனித கதறல்களை அவர் பாக்குறாரு. இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்குள்ள உள் மனசுக்குள்ள அவர் வந்து ஒரு மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்தும் போது அவரு கிட்டத்தட்ட வந்து என்ன ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது மனுஷனா வந்து பரிணமிக்கிறாரு வித் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்தா. ஓகேங்களா, புத்திஸ்டோடைய மாங்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் ஈர்க்கப்பட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு மிலிட்ரி வழியில வந்து எல்லாரையும் வந்து ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து அன்பின் வழியா வந்து நம்ம ஆட்கொள்ளலாம் அப்படின்னு வந்து மாறுறாரு. இதுலதான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஃப்ரம் பரி கோஷால இருந்து நம்ம தம்ம கோஷாவுக்கு போனோம். தம்ம கோஷா கான்குவெஸ்ட் த்ரூ மிலிட்ரி வேணாம், இனிமேல் கான்குவெஸ்ட் த்ரூ தம்மா இனிமேல் நம்ம பண்ணுவோம். அதான் பரி கோஷால இருந்து தம்ம கோஷாவுக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த காலகட்டம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரிதான் இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து சாதாரணமான ஒரு ரூலரா சாதாரணமா அவர் வந்து இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் ஒரு ரெவல்யூஷனரைசிங் ரூலரா மாறுறாரு. இதெல்லாம் நமக்கு எப்படி சார் கிடைக்குது, எங்க இருக்கு அவருடைய அந்த சோர்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே விட்டு போயிருக்காரு. அதுதான் வந்து அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 39 அசோகர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. எப்படி எதன் மூலமா கிடைக்குதுன்னா ராக் எடிக்ஸ், பில்லர் எடிக்ஸ். ஓகேங்களா, இதன் மூலமா நமக்கு கிடைக்குது. இதுவே வந்து மேஜர் மைனர், அதே மாதிரி இதுவும் மேஜர் மைனர் பில்லர் அண்ட் ராக் எடிக்ஸா வந்து நம்மளால வந்து பிரிச்சு பார்க்க முடியுது. ஓகேங்களா, இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன சார், இதை வந்து நம்ம எப்படி பாக்குறது, எப்படி படிக்கிறது, அசோகருடைய அந்த காலத்தை எப்படி வந்து இதுல இருந்து பிளவுபட்டு பாக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசோகருடைய அந்த காலகட்டம்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்னென்ன இருக்குன்னா அவருடைய எடிக்ஸ் நமக்கு வந்து தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. ஓகேங்களா, அப்போ அசோகரோட எடிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட கீழே தமிழகத்துக்கு மேல அந்த ஆந்திரா கர்நாடகால இருந்து இந்த சைட்ல வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து
இந்த சைடுல வந்து நேபாள்ல இருந்து, இந்த சைடுல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நமக்கு வந்து அவ்வளவு வந்து அந்த தகவல்களும் தரவுகளும் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவருடைய பறந்து விரிஞ்ச பவுண்டரி நமக்கு தெரியுது. பவுண்டரி ஏன் எப்படி தெரியுது? ஏன் பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போய் யாராவது எந்த மன்னராவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமா? நம்மளுடைய ஆளுமை கீழே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல தானே நம்மளால வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். அப்போ நம்மளால வந்து என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து கீழே ஆந்திரா வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு, அவருடைய ஆட்சி வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் என்ன தெரியுது, இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அவருடைய அந்த ஃபாரின் பாலிசி. ஓகேங்களா? ஃபாரின் பாலிசியும் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. எப்படி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவருடைய அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல, மேஜர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல என்னுடைய அந்த பவுண்டரியில இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செகண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ல அவர் வந்து சங்கம் ரூலர்ஸை பத்தி பேசியிருக்காரு. சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ், அப்புறம் சத்யபுத்ராஸ். இந்த சத்யபுத்ராஸ் யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேர் தெரியும். சத்யபுத்ராஸ் யாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆர்.எஸ். சர்மா புக்ல வந்து அன்னோன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து அதியமான் கூட வந்து கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அதியமானாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான தகவல். ஓகேங்களா? அப்போ சோலாஸ், சேராஸ், பாண்டியாஸ், சத்யபுத்ராஸ் போன்றவர்களும், அதுக்கப்புறமா வந்து மற்ற நாட்டுல இருக்கக்கூடியவங்களும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால அந்த டைம்ல வந்து என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா தம்ராபாணி அப்படின்னு பேரு. ஸ்ரீலங்காவுக்கு அந்த டைம்ல வந்து தம்ராபாணின்னு பேரு. தம்ராபாணி, அப்புறமா வந்து எஜிப்சியன் சிவிலைசேஷன், கிரீக்க சிவிலைசேஷன். ஏன்னா செலுக்கஸ் நிகேட்டர் கூட ஒரு நல்ல உறவுகளை இன்னுமே வந்து பேணி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? மௌரியன் பீரியட்லயும். ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு அந்த விஷயங்கள் மூலமா வந்து அவரு கூட வந்து நல்ல ஒரு உறவுகளை வந்து இவரு பேணி காத்திருந்தது நம்மளால வந்து இது மூலமா பார்க்க முடியுது. ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணுங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து பண்ணது அசோகாவா? இப்படிக்கு அசோகான்னு எழுதியிருக்கா, எல்லா இதுலயும் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப மத்த எல்லாத்துலயும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனப்பிரியா பிரியதசி. தேவனப்பிரியானா பிலவட் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த தேவனப்பிரியா பிரியதசின்னு மட்டும்தான் இருக்கும். அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரு 4 இடங்கள்ல மட்டும்தான் வந்து இவருடைய பேரு தேவனப்பிரியா அசோகா அப்படிங்கிறத வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அது என்ன 4 இடங்கிறதும் இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. அது என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஸ்கி, ஓகேங்களா, பிரம்மகிரி, ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வந்து கங்கனஹள்ளி, பிரம்மகிரி, அப்படி இல்லைன்னா கங்கனஹள்ளி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து கிரிநரா வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. கிரினர் வந்து குஜராத், கிரிநரா அப்படிங்கிற இன்னொரு பகுதி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நெட்டூர் அப்படிங்கிற ஒரு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால இருக்கும். மற்ற ரெண்டுமே வந்து ஒண்ணு வந்து ஆந்திர பிரதேஷ்லயும், ஒண்ணு மத்திய பிரதேஷ்லயும் இருக்கக்கூடிய பகுதிகள். ஓகேங்களா? இதுல இருந்து தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அசோகா தான் தேவனப்பிரியா பிரியதசி அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? அப்போ இதை எப்படி சார் எழுதியிருக்காங்க, எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அடுத்த சிக்னிபிகன்ஸ். தேர்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the languages which is used by அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். லாங்குவேஜஸ். அப்ப என்னென்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இண்டிக் ஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது வந்து இந்தியன் ஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணிருக்காங்க, நான் இண்டிக் ஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் இண்டிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னா சார், அப்படின்னா இண்டிக் ஸ்கிரிப்டான பிராகிருத்த பிரம்மி ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பிரம்மி ஸ்கிரிப்ட் இதுதான் வந்து மேக்சிமம் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நான் இண்டிக் ஸ்கிரிப்டான இருக்கக்கூடிய அராமிக், அப்புறமா வந்து கிரீக், அதுக்கப்புறம் கரோஸ்தி, இந்த மாதிரியான ஸ்கிரிப்டையுமே வந்து மௌரியன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். என்னன்னா, காந்தாரா இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நமக்கு
அராமிக், அதுக்கப்புறமா வந்து கிரீக் ஸ்கிரிப்ட் வந்து கிடைச்சிருக்கு. சபாஸ்கிரி, அப்புறமா வந்து மான்சேரா, இது ரெண்டுத்துலயும் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா வந்து அராமிக், அப்புறமா வந்து கரோஸ்தி ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு டாலரண்ட் பாலிசிய உருவாக்கி இருக்காரு. ஒரு யூனிஃபைடு ஒரு ஆல் இண்டியன் எம்பையரை வந்து உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கிரீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் அசோகன் ஸ்கிரிப்டை வந்து டெசிஃபரே பண்ண முடியுது. ஓகேங்களா? அந்த அசோகன் ஸ்கிரிப்டை வந்து யாரு டெசிஃபர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்செப். ஜேம்ஸ் பிரின்செப் அப்படிங்கிறவர் தான் வந்து டெசிஃபர் பண்றாரு. இது உங்களுடைய ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாங்குவேஜஸ் யூஸ்டு அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடுத்த இம்பார்ட்டன்டான சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார்? மௌரியன் இன்ஸ்கிரிப்ஷனுடைய, மௌரியன் எடிக்ஸுடைய அடுத்த இம்பார்ட்டன்டான சிக்னிஃபிகன்ஸ். இவ்வளவு பறந்து விரிஞ்ச இந்த இதுல எப்படி அவங்களால வந்து எல்லா இடத்துலயும் போய் இந்த இதுவை வந்து நாட்ட முடியுது? ஓகேங்களா? இந்த ஸ்டோன்ஸை வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி அவங்களால வந்து உருவாக்க முடியுது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. அதனால அவங்க கிட்ட வந்து எக்ஸலண்ட் டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் போகக்கூடிய இம்பார்ட்டன்டான ரோட்ஸ், ரிவர்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பில்லர்ஸ் இருக்கிற இடம்லாம் இம்பார்ட்டன்டான ட்ரேடிங் சென்டர்ஸா இருந்திருக்கணும். இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸா இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்டான ட்ரேடிங் சென்டர்ஸ் எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து எடிக்ஸ் அப்படின்னா யாருக்கு? பொதுமக்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் எழுத்து வடிவுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பெரும்பாலான பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் நாலேஜபிளா, லிட்ரேட்டா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத டெசிஃபர் பண்றாங்க. லிட்ரேட்டா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத டெசிஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்து தெரிய வர்றது எவ்வளவு அழகா வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், ஸ்டோன் கட்டிங். ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்டோன் கட்டிங் டெக்னாலஜி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுல ரொம்ப பேர் போன இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷாலி பக்கத்துல இருக்கக்கூடிய சுனார் அப்படிங்கிற அந்த ஏரியா. இந்த ஏரியா தான் வந்து ஸ்டோன் கட்டிங் ஏரியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பேர் போன இடமா இருந்திருக்கு. ஓகேங்களா? இதனால யூஸ் பண்ணக்கூடிய அந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்லர்ஸே இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஓகே, ஒரு பில்லர் இருக்கு. ஓகேங்களா? இந்த பில்லரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டா தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பில்லர். அதுக்கப்புறமா வந்து இங்க என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மேல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இருக்கும். ஓகேங்களா? இந்த பில்லர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாலிஷ்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து இதை பாலிஷ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய பாட்ரியுமே வந்து இந்த பீரியடோட பாட்ரியுமே வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேரா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் எந்தெந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கோ, எந்தெந்த இடங்கள்ல சிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாமே நம்ம வந்து மௌரியன் பீரியடோட நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பாலிஷ்டு பில்லரா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கேபிட்டல் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அப்ப கேபிட்டலை தவிர்த்து இந்த பில்லரும் கீழே இருக்க பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரே பில்லர்ல செய்யப்பட்டது. அப்போ அவ்வளவு கனமான பில்லர், அதுவும் வந்து எரர் ஃப்ரீயான பில்லர். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லர்ல எழுதிருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து எரர் ஃப்ரீயா இருந்தது. இந்த எரர் ஃப்ரீயா இந்த மாதிரி செதுக்கி அதுல எரர் ஃப்ரீயா வந்து அதை வந்து அடிச்சு அது மேல வந்து ஒரு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை வந்து உருவாக்கி இதை வந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜில சொஃபஸ்டிகேட்டடா வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளால வந்து இதை புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? சோ இதுலதான் வந்து நம்மளால என்ன பார்க்க முடியுதுன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி அவருடைய அந்த ரிலீஜியஸ் டாலரண்ட் பாலிசியும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ரிலீஜியஸ், அதுக்கப்புறமா வந்து டாலரண்ட் பாலிசி
மெயின்டைன்டு பை அசோகா. இதையும் நம்மளால பார்க்க முடியுது. அவர் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிலீஜியஸ் பாலிசியான தம்மாவை வளர்க்கணுங்கிறார். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் தம்மா. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ம லிபி. தர்ம லிபி அதாவது வந்து தர்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அவர் வந்து கொடுத்திருப்பார். ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, மரியாதை கொடுக்க சொல்லுவார். எல்லாருக்கும்னா பிராமணாஸா இருக்கட்டும், பிராமணாஸ் அண்ட் ஸ்ராமணாஸ். ஸ்ராமணாஸ். ஓகேங்களா? இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஸ்ராமணாஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, எக்ட்ராக்ஸ் செக்ட்ல இருக்கக்கூடிய, குறிப்பா புத்திஸ்டா இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? அவங்களதான் வந்து ஸ்ராமணாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிராமணாஸ்னா வேதிக் ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய பிரிஸ்ட், அவங்களதான் பிராமணாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள வந்து மதிக்கணும், எல்டர்ஸ மதிக்கணும். ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்தாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ரோடு போட்டு கொடுத்தாரு. நிழல் தரக்கூடிய மரங்களை வந்து அந்த ரோட்டு ஓரமா நட்டாரு. இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து உருவானது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோகருடைய அந்த டாலரண்ட் ரிலீஜியஸ் பிராக்டிஸ்னாலதான். அதே மாதிரி இந்த தம்மத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஆபீசர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அவங்களுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மத்தை வந்து எல்லா இடத்துலயும் போய் சொல்றது. ஓகேங்களா? அவங்க பேரே வந்து என்ன பாத்தீங்கன்னா, தர்ம மகா ரத்தாஸ். ஓகேங்களா? தர்ம மகா ரத்தாஸ்ன்றதுதான் அவங்களோட பேரே. ஓகேங்களா? இவங்களோட வேலையே என்னன்னா, தர்ம அந்த பிரின்சிபல் அண்ட் கான்செப்ட் ஆஃப் தர்மாவை எல்லா இடத்துக்கும், எல்லா ஊர்களுக்கும் போய் பரப்பணும். இவ்வளவுதான் அவங்களுடைய வேலையே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டர்னல் கேரோட அவர் வந்து இருக்கணும்னு நினைச்சாரு. பெட்டர்னல் கேர் டு த சப்ஜெக்ட்ஸ். பெட்டர்னல் கேர்னா என்னது? ஒரு தந்தை பாசத்தோட வந்து தந்தை எப்படி அவங்களுடைய பிள்ளைகளை அணுகுவாங்களோ, எப்படி பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களோ, அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ஸை அவருடைய தந்தையா வந்து நினைக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்வான்டட் ரிலீஜியஸ் செரமோனிஸ் எல்லாம் அவர் வந்து பேன் பண்றாருங்க. ரிலீஜியஸ் செரமோனிஸ் எல்லாம் வந்து அவர் வந்து பேன் பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதே மாதிரி அனிமல் சாக்ரிஃபைசஸையும் நிறைய பேன் பண்றாரு. அனிமல் சாக்ரிஃபைசஸ். ஓகேங்களா? அனிமல் சாக்ரிஃபைசஸையுமே அவர் வந்து பேன் பண்றாரு. இந்த மாதிரி வந்து நிறைய சீர்திருத்தங்களை வந்து அவர் வந்து செய்யறாரு. ஓகேங்களா? ரிலீஜியஸ் பாலிசி மூலமாகவும் டாலரண்ட் பாலிசி மூலமாகவும். ஓகேங்களா? அந்த ரிலீஜியஸ் பாலிசியில அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, புத்திசம வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போறாரு. மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு. இது எல்லாமே நம்மளால வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளான மஹிந்தா அண்ட் சங்கமித்ராவை நான் ரிலீஜியஸ் பணிக்காக ஸ்ரீலங்கா வரைக்கும் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறமா வந்து மியான்மர், இந்த மாதிரியான பகுதிகளுக்கு புத்திசம் பரவறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணியா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அசோகர் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சிலையுமே அவர் வந்து நிர்மாணிக்கிறாரு பாட்டாளிபுத்திரால. அதுலதான் வந்து அபிதம பித்தகா அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க வந்து ஏற்றுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அசோகருடைய அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து அந்த அசோகர் வந்து படிப்படியா வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 232 அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரு ரெசீட் ஆயிடுறாரு. அவருடைய ரிட்டையர்ட் ஆயிடுறாரா இல்ல இறந்துடுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த சந்ததியினர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அசோகருடைய அந்த இது வந்து ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ஈஸ்டர்ன் பகுதியில ஒருத்தவங்களும் வெஸ்டர்ன் பகுதியில ஒருத்தனும் ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய கிரேக்கர்கள், அதுக்கப்புறம் பார்த்தினியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து சாக்காஸ், அதுக்கப்புறம் குஷானாஸ், இவங்களுடைய ஆட்சிகள் வந்து அதுக்கப்புறமா வந்து வருது. ஓகேங்களா? இதைதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து சென்ட்ரல் ஏஷியன் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ அசோகர் வந்து போயிடுறாரு. ஆனா அவருடைய இம்பிரிண்ட் வந்து இன்னும் நம்மளுடைய சொசைட்டில இருக்கு. அது மட்டும் இல்லாம சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த மௌரியன் ரூல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிக்னிபிகண்டான ரூல் என்ன, சிக்னிபிகன்ஸ் என்ன மௌரியன் ரூல்ல அப்படின்னா, அவங்களுடைய அக்ரிகல்ச்சரை எக்ஸ்பேண்ட் பண்ண விதம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேங்களா? ஸ்லேவ்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து பணியாற்றுறாங்க. ஓகேங்களா?
புதுசா வந்து ஸ்லேவ்ஸ்னா யாரு, சூத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களையும், அதுக்கப்புறமா வந்து வார் கிரிமினல்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் என்ன பண்றாங்கன்னா அந்த புதுசா வந்து அக்ரிகல்ச்சர் அந்த பகுதிகளை வந்து அந்த அந்த கல்டிவேஷனை வந்து ஈடுபட வைக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஆட்சி முறை, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முறை இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே ரொம்ப வந்து கமெண்டபிளான முறையா இருக்கப்படுது. அக்கார்டிங் டு மெகஸ்தனிஸ், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாட்டலிபுத்திரத்துல 6 கமிட்டிஸ் வச்சிருக்காங்க. 6 கமிட்டிஸ்ல ஒரு கமிட்டிக்கும் 5 பேர் இருக்காங்க. அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபாரினர்ஸ் யார் வராங்க, யார் இங்க இருந்து வெளியே போறாங்க, எவ்வளவு பேர் இறக்குறாங்க ஒரு நாளைக்கு, எவ்வளவு பேர் பிறக்குறாங்க, வெயிட்ஸ் என்ன, மெஷர்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன, இப்படின்னு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கமிட்டி வந்து முடிவெடுக்குது. அது மட்டுமா, இந்த இதுக்கு மட்டும்தான் அப்படி வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்களுடைய மிலிட்ரி ரோல் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து யார் சொல்றாங்கன்னா, கிரேக்க பிலாசபர் ஒருத்தர் ஜஸ்டின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சந்திரகுப்த மௌரியா கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 லட்சம் படைகள் இருந்ததா வந்து அவர் சொல்லப்படுது. அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேஷனா இருந்தாலுமே நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய படைகளை வந்து அவர் வச்சிருந்தாரு. அப்ப இவ்வளவு படைகளை வச்சிருக்கணும் அப்படின்னா வந்து அவர் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்திருக்கணும். அதுக்கு மெகஸ்தனிஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா இதே மாதிரி அங்கேயுமே வந்து ஆர்மியிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 6 பிரிவுகளா இருந்திருக்கு, 6 கமிட்டிஸ் இருந்திருக்கு. அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஆர்மி, நேவி, ஓகேங்களா, காலான் படை, குதிரைப்படை, அதுக்கப்புறம் வந்து யானைப்படை, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு போறதுக்கான அந்த ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து அவங்க ஆர்கனைஸ்டா வச்சிருந்திருக்காங்க. இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவங்க வந்து டாக்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த எக்கனாமி பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க மோனோபோலியா இருந்திருக்காங்க சில இடங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அப்படின்னா அந்த ஸ்டேட் மட்டும் தான் உருவாக்க முடியும். அயன் இம்ப்ளிமெண்ட்ஸா அவங்க மட்டும் தான் உருவாக்க முடியும். ஓகேங்களா, ஆயுதங்களை அயனுடைய ஃபுல் கண்ட்ரோலும் வந்து அவங்க கிட்ட தான் இருந்திருக்கு. சுங்கமா இவங்க மட்டும்தான் வசூலிக்க முடியும். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அதனாலதான் அவங்களால வந்து மிகப்பெரிய ஆர்மியை வந்து பாதுகாக்க முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆர்மியில வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, அசோகர் வந்து அவரு அந்த மற்றவங்க கிட்ட போயிட்டு மற்ற இடத்த வந்து இனிமேல் நம்ம போரிட்டு ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணதா சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஸ் அ பிராக்டிக்கல் மேன். ஓகேங்களா, இஸ் அ பிராக்டிக்கல் மேன். அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அவ்வளவு கஷ்டப்பட்டார்ல, ஆனா கலிங்கத்தை அவருடைய ஆளுமைக்குள்ளதான் அவர் சேர்த்துக்கிட்டார். ஓகேங்களா, அந்த மாதிரி அவர் பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அந்த அந்த இன்டாக்டா வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கிறதுக்கோ விஷயத்துக்கோ ஒண்ணுமே கிடையாது. இன்னும் என்ன, தமிழகம் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து அது வேணாம், அது வந்து ஒரு அண்டை மாநிலமாவே இருக்கட்டும் அப்படின்னு அவர் விட்டுட்டார். ஓகேங்களா, அப்போ அவர் வந்து ஒரு பிராக்டிக்கலா இவ்வளவு பெரிய எம்பையரை நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், ஒரே ஆளுகையின் கீழே கொண்டு வரணும், ஒரு ஐடியாலஜி கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த கல்ச்சுரல் கான்குவெஸ்ட்ல வந்து அவர் ஈடுபடுறாரு. இதை ஏன் சார் அவர் ஈடுபடுறாரு அப்படின்னா, அவருடைய இதுக்குள்ளேயே வந்து நிறைய ட்ரைபல்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நிறைய மக்கள் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்றாங்க. இதெல்லாமே நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, துஷ்ய அமித்யாஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கட் பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. துஷ்ய அமித்யாஸ் இவங்களுக்கு எதிராக வந்து மக்கள் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயே இருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மகாமத்தியாஸ் ஓகே, இந்த அபிஷியல்ஸ், ராயல் அபிஷியல்ஸ் தன்னுடைய மக்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் வந்து விளைவிக்க கூடாது. ஓகேங்களா, அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அசோகர் காலகட்டத்திலேயே டக்ஸில்லாலையும் சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த சைட்ல வந்து அவந்திலையும் சரி, எல்லாத்துலயுமே வந்து சில கிளர்ச்சிகள் வந்ததை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அப்போ அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள்
அவங்களுமே வந்து இவருடைய பேச்சை வந்து மதிக்காம சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவர் வந்து வார்னும் பண்ணியிருக்காரு. நான் வந்து கைவிடல, என்னுடைய ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணல, என்னுடைய பேச்சை நீங்க கேட்கல, பொது நலனுக்கு வந்து குந்தகம் விளைவிச்சிங்க அப்படின்னா உங்களை நான் அடக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இதை வந்து கந்தகார் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சில விஷயங்களை பெருமையாவும் அவர் எழுதியிருக்காரு. என்னன்னா, தம்மா பாலிசி வந்து எப்படி ஜெயிச்சது, ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள் அவங்களுடைய ஹண்டிங்கை கைவிட்டுட்டு அவங்க வந்து செட்டில்டு அக்ரிகல்ச்சருக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த கந்தகார் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தியிருப்பார். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மௌரியா ரூலர்ஸ் வந்து இவ்வளவு பறந்து பட்டு விரிஞ்சு கிடக்கு. ஓகேங்களா? அவங்களோட டாக்ஸேஷன் பாலிசியா இருக்கட்டும், எக்கனாமிக் பாலிசியா இருக்கட்டும். எக்கனாமிக் பாலிசியில வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பஞ்ச்மார்க்டு காயின்ஸ் வந்து வந்ததுனால, காயின் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் முறை வந்ததுனாலதான் டாக்ஸஸ் வந்து ஒழுங்காச்சு. இவங்களுடைய மிகப்பெரிய பறந்துபட்ட அந்த ஒரு விஷயம் வந்து பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷனை கொடுத்துச்சு. டாக்ஸஸ் என்ன பண்ணுச்சு, அந்த காயின்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டியா அவங்களுக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ இதன் மூலமா அவங்களால வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்மியை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது வித் ரெஸ்பெக்ட் டு மௌரியன் எம்பையர். ஓகேங்களா? இப்போ மௌரியன் எம்பையர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த மௌரியன் எம்பையர் எப்படி சார் வந்து இதுவாச்சு, எப்படி வந்து வீழ்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் நம்மளுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிராமணிக்கல் ரியாக்ஷன்ஸ். நம்ம நிறைய பார்த்தோங்க. இது அசோகர் என்னதான் வந்து பிராமணாஸுக்கும் வந்து மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே அவருடைய பேட்டர்னேஜ் எல்லாம் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்ராம்னாஸ், அதாவது வந்து புத்திஸ்ட் கிட்ட தான் வந்து அவர் வாரி வழங்குறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த எடிக்ஸ்லாம் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கு, பிராகிருத் லாங்குவேஜ்ல இருக்கு. ஆனா சான்ஸ்கிரிட் தான் வந்து பிராமின்ஸ் யூஸ் பண்ற லாங்குவேஜ். அப்ப அவங்களோட லாங்குவேஜை அவங்க புறக்கணிச்சதா நினைச்சாங்க. நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் வந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த பார்த்தோம், செரமோனிஸை வந்து அவர் பேன் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? அப்படி செரமோனிஸ் அவர் பேன் பண்றாருன்னா பிராமணாஸுக்கு தான் வந்து அதுல ஒரு பொருள் மெட்டீரியல் இழப்பும் அதுல வந்து ஏற்படுது. ஏன்னா இவங்க தானே அந்த செரமோனிஸே பண்ணி வைப்பாங்க. அப்போ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய லீகல் ரிஃபார்ம்ஸுங்க. இப்போ தர்மசாஸ்திராஸ் படி 4 வர்ணங்களுக்கும் வந்து வேற வேற தண்டனைகள், ஒரே குத்தமா இருந்தாலுமே வேற வேற தண்டனைகள் கொடுக்கணும். ஆனா அசோகர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜுகாஸ் அப்படிங்கிற அந்த அபிஷியல்ஸை வந்து நியமிக்கிறாரு, கண்டக சோதன் அப்படிங்கிற அந்த அபிஷியல்ஸை நியமிக்கிறாரு. இவங்க அந்த அசோகருடைய அந்த எடிக்ஸின் படிதான் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தண்டனை தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிராமணாஸ் வந்து அசோகருடைய அந்த ஆட்சியை வெறுக்கிறதுக்கான காரணமா அமையுது. ஆனா அசோகர் இருந்த வரைக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீக்கர் ரூலர்ஸ் வரும் பொழுது இவங்க வந்து மேல வராங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கிரைசிஸ். என்னதான் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க டாக்ஸ் போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால வந்து சரியா வந்து அந்த நிர்வாகத்தை ஆட்சி பண்ண முடியல. எதனால ஆட்சி பண்ண முடியல அப்படின்னா, நிறைய பண விரயங்கள். ஆர்மிஸ் வந்து அதுக்கப்புறம் தண்டமா தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களுடைய பணி வந்து எக்ஸ்பான்ஷன் தான், ஆனா அதுவே அவங்களால ஈடுபடல. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து தண்ட சம்பளம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அந்த ரிலீஜியஸ்ல நான் வந்து அள்ளி தரேங்கிற பேர்ல நிறைய காயின்ஸை வந்து புத்திஸ்டுக்கு வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுறாரு அசோகர். அதனால ராயல் ட்ரெஷரி வந்து வேஸ்டா போயிடுது. இது மட்டும் இல்லாம இந்த தர்ம மகாமத்ராஸ் அப்படின்றத ஒருத்தவங்கள சொன்னேன் நான். அவங்களுடைய வேலையே என்ன, தர்மத்தை பரப்புறது மட்டும்தான். அப்போ இவங்களுடைய எக்கனாமிக் வெயிட்டேஜுங்கிறது ஒண்ணுமே இல்லைல்ல. இவங்க ஒண்ணுமே பண்ணல. சமுதாயத்துல தர்மத்தை பரப்புறதை தவிர இவங்க வேற எதுவுமே பண்ணல. அதையும் இவங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்றத நிறைய பேர் சொல்றாங்க. பட் அந்த மாதிரி பரப்புறதுனால எக்கனாமிக்கலா வந்து இந்த நாட்டுக்கு என்ன கிடைக்குது, ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ அவங்கள மாதிரியான ஆட்களாலையும் வந்து நமக்கு நிறைய பிரச்சனை வருது ராயல் காஃபர்ஸ்ல. ஸோ இதனால ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து வருது, அதனாலையும் வந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் அப்ரெசிவ் ரூல். ஓகேங்களா? இதுல தான் நான் சொன்னேன், மிஸ்ரூல் ஆஃப்
ப்ராவின்சஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து அசோகருடைய அவர் வந்து அசோகா வந்து நிறைய ரிஃபார்ம்ஸும் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகேங்களா. ஷஃபிள் பண்றாரு, அஃபீஷியல்ஸை வந்து ஒரே இடத்துல வைக்காம ஷஃபிள்ஸ்லாம் பண்றாரு. ஆனாலும் அவர் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து சரியா வரல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்டான விஷயம்னு பாத்தீங்கன்னா டிசிமேஷன் ஆஃப் நாலேஜ். அதாவது அசோக் அந்த மௌரியன் மகதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஏன் வந்து மேல வருது அப்படின்னா, அது யூஸ் பண்ண, அது என்ஜாய் பண்ண டிஸ்டிங்டான லொகேஷன் ஒரு காரணம்னா, அது வந்து மோனோபலைஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மெட்டீரியல் கல்ச்சருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான காரணம். அந்த அயன் பொருளா அங்க மட்டும்தான் கிடைக்கும். அந்த நாலேஜ் அபவுட் அயன், காஸ்டிங் அயனா அங்க மட்டும்தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த எம்பையர் வந்து பெருசாக ஆக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாலேஜ் எல்லாமே வந்து வேற வேற இடங்களுக்கும் பரவுது. அப்போ பரவும் பொழுது அந்த டிஸ்டிங்க்ட் மெட்டீரியல் அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தது பாத்தீங்களா, அது அந்த மகதா வந்து இழக்குது. இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மௌரியன் எம்பையருமே வந்து கீழே வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் அதே மாதிரியே வந்து நெக்லெக்ட் பண்ணுது. இதுவும் வந்து அசோகர் பண்ண மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணு. ஓகேங்களா. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா 5 இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா சைந்தியன்ஸ், அப்புறம் கிரேக்கர்கள், அப்புறம் குஷானாஸ், அப்புறம் பஹலவாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சாக்காஸ். இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ல இவங்கெல்லாம் வார்லாட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து தேசத்தை பிடிக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான குறிக்கோளோட தான் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அசோகருடைய தம்மா பாலிசி எல்லாம் வேலைக்கு ஆகல. அசோகர் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றன் பின் ஒன்றா என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுடைய படையெடுப்பை சவுத் நோக்கி வராங்க. இது ஏன் வருது அப்படின்னா, அந்த டைம்ல 2 இம்பார்ட்டன்டான எம்பையர் இருக்கு. அசோகன் எம்பையர் ஒண்ணு, அந்த சைட்ல வந்து சைனீஸ் எம்பையர். ஓகேங்களா. அது ஒன்னா இருக்கு. சைனீஸ் எம்பையர் என்ன பண்றாரு, எம்பரர் என்ன பண்றாருன்னா, அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து அந்த டைம்ல வந்து கட்டி முடிச்சிடுறாரு. ஓகேங்களா. அப்போ சைனாக்குள்ள படையெடுக்க முடியாம இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து சவுத்வோர்டு எக்ஸ்பான்ஷன் வராங்க. அப்ப முதல்ல இந்த மாதிரி வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள். ஏன்னா இவங்க தான் பக்கத்துலயே ஆப்கானிஸ்தான் பக்கத்துல பாக்டீரியா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க அழகா வந்து வர முடியுது. அதனாலதான் இந்த பீரியட் காலகட்டத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மௌரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மௌரியா டைனாசிட்டி முடியுது. அந்த முடிச்சு வைக்கிறது யாரு அப்படின்னா நம்மளுடைய புஷ்யமித்ர சுங்கா அப்படிங்கிறவர் தான் வந்து முடிச்சு வைக்கிறார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மௌரியா ரூலரான பிரஹத்ரதா அப்படிங்கிற ஒரு ரூலருடைய மினிஸ்டரா இருக்கார். ஓகேங்களா. டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவர் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல அந்த மௌரியன் ரூலரை வந்து கொன்னு இவர் வந்து அரசமைக்கு ஏறுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மகதா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்மால் பிரின்சிபாலிட்டியோட அந்த பெரிய மௌரியான் எம்பையர் வந்து சுருங்கிடுது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய கிரேக்கர்களும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தனியன்ஸும் அதுக்கப்புறம் சாக்காஸும் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்க, இவங்கள யாரு இம்பார்ட்டன்டான ஆட்கள், அதுக்கப்புறம் இவங்க என்ன இந்தியன் கல்ச்சருக்கும் அதுக்கப்புறம் சிவிலைசேஷனுக்கும் எக்கனாமிக்கும் எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஓகே. இது வந்து சைட் ஆஃப் அசோகா மேஜர் ராக் எடிட்ஸ். ஓகேங்களா. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா தௌலி வந்து எங்க இருக்குன்னா ஒடிசால தான் இருக்கும். ஓகேங்களா. இது கரெக்ட் தான். எரகுடி. ஓகேங்களா. எரகுடி வந்து ஆந்திர பிரதேஷ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜகுடா அப்படிங்கிறதும் ஒடிசா, மத்திய பிரதேஷ் கிடையாது. கல்சி அப்படிங்கிறது வந்து கர்நாடகா கிடையாது, இட் இஸ் உத்தரகாண்ட். ஓகேங்களா. அப்போ எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா only 2 pair is the correct answer. இது 2023ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 2020ல கேட்ட கொஸ்டின் இது. whosoever praises his religious sect or blames other sect out of excessive devotion to his own sect with the views of glorifying his own sect, he rather injures his own sect very severely அப்படின்றத வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ல அந்த ரூலர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் கீ. இது என்னவாவது சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன தெரியும், ஒரு பேரண்டல் கைடன்ஸோட அசோகர் தான் வாழ்ந்திருக்காருங்கிறத நம்ம சொன்னோம். ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்
வித் ரெஃபரன்ஸ் டு த கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ஸ்ராமணா அப்படின்னா பிரீஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சா போதும். 2 எலிமினேட் பண்ணுங்க. B is the answer. ஓகேங்களா? பரிவிக்ரஜா, ரெனவுன்சர் அண்ட் வாண்டரர். இதுக்கப்புறம் ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. உபாசகா அப்படிங்கிறது லே ஃபாலோவர் ஆஃப் புத்திசம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஃப் ஸ்கல்ப்சர் இன்ஸ்கிரிப்ஷன் ரான்யூ அசோகா அப்படிங்கிற அந்த இது வந்து எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கங்கனஹள்ளி அப்படிங்கிறதுல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? who of the following first deciphered the edicts of emperor அசோகா அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்செப். இது வந்து 2017ல கேட்ட கொஸ்டினுங்க. ஓகே, 2003ல கேட்டிருப்பாங்க இந்த ஒரு கொஸ்டினை. இதே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மௌரியன் ரூலர் பிரகத்ரதா வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் கமாண்டர் இன் சீஃப் புஷ்யமித்த சுங்கா. இது கரெக்ட். லாஸ்ட் சுங்கா கிங் தேவபூதி அப்படிங்கிறவர். ஓகேங்களா? இவர் வந்து யாரை அசாசினேட் பண்ணியிருப்பாரு? இவர் வந்து அவருடைய மினிஸ்டரான வாசுதேவ கன்வா தான் அசாசினேட் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் ரூலர் ஆஃப் கன்வா டைனாசிட்டி வந்து இட் வாஸ் டெபோஸ்டட் பை ஆந்திராஸ். எல்லாமே கரெக்ட். பி இஸ் த ஆன்சர், டி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து மௌரியன் எம்பையர் அப்படிங்கிற அந்த சாப்டர் வந்து நமக்கு முடிக்கு வருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப தெளிவா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஒரு வாட்டி பாருங்க, நான் கொடுத்த பிபிடியும் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. இந்த வீடியோஸை மறுபடியும் வந்து உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா திருப்பி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ அதே மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க, படிங்க. ஆல் தி பெஸ்ட், ஜாலியா இருங்க.